யாருக்கு மம்மி பேக் பண்ணின்னு இருக்கிற கிண்ணம் ஃபுல்லாக? ஜமுனாக்காவுக்கு நான் பொடி இட்லி செஞ்சேன் அழகா. நீ சாப்பிடுன்னா உனக்கு திமிரு, நீ சாப்பிட மாட்டேற போ மம்மி அப்படின்ற. இட்லியை முழுசாக செய்வோன்னு இல்லாமல் அதை வேலை எடுத்துட்டு பிச்சு போட்டுக்கிட்டு பொடியை போட்டுக்கிட்டு செஞ்சுட்டு இது எவ்வளோ தெரியுமா? ஒரு சின்ன பிளேட்டு 50 ரூபா கடையில் பொடி இட்லி. அப்படியா? டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் என்கிட்ட 50 ரூபா கேட்குறே. சாடு செம்ம டேஸ்ட். நீ ஏன் சொல்லு, ஒரு பக்கம் புண்ணு ஒரு பக்கம் பல்லு, நான் என்ன பண்ணுவேன்? எந்தாண்டன்னு சாப்பிடுவேன். பாரு எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கான்னு. அழகாக தான் செஞ்சுருக்க. எடுத்து வைங்க, இன்னும் அந்த குண்டான் ஃபுல்லாக வேறு இருக்குது. இது வேறு. ஓப்பன் த டோர். ஓ சரி சரி, கரண்ட்டு வேறு நிறுத்திட்டாங்க. வா, பைபிளில் வசனம் இருக்குது. நான் கொடுத்தவங்க யாரும் கீழே போனதும் கிடையாது, கொடுக்காம கருமித்தனம் பண்ணவங்க விருத்தி அடைந்ததா சரித்திரமும் கிடையாதுன்னு வாரி இறைத்து விருத்தி அடையவாரும் இல்லை அப்படின்னு ஒரு வசனம், சூப்பர் வசனம். அதை மனப்பாடம் பண்ணாத விட்டேன். சரி, மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லுங்க. வரமாட்டாங்குது, இங்கே இருக்குது, இங்கே வரமாட்டாங்க.